ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 இதுக்கு வந்து எப்படின்னா சிடிஐ யூனிட்டுக்கு லைன் எப்படி வருது, சிடிஐ யூனிட்லேருந்து ஹெச்டி காயிலுக்கு லைன் எப்படி போகுதுன்னு வாங்க நைட் செக் பண்ணலாம். அதுக்கு ஒரு பல்பு, 2 தண்டு ஒயரு, ஒரு எல்இடி பல்ப் இவ்வளோ இருந்தால் போதும். நம்ம எப்படி ஈஸியான முறையில் செக் பண்ணலாம். பெரிய லெவலில் மல்டிமீட்ரு, பெரிய டெஸ்டரு அதெல்லாம் தேவையில்லை. இருக்க வச்சு சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த புல்லட்டுக்கு ரைட் சைடில் வரும். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சிடி யூனிட் இருக்கும். இதை எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு இதில் வந்து 3 சாக்கெட் இருக்கும். இந்த 3 சாக்கெட்டுக்கு வரக்கூடிய இந்த 6 ஒயருமே முக்கியம். இந்த 6 ஒயரும் நல்லா இருந்தால் தான் இக்னிஷனில் ஸ்பார்க் வரும். இந்த 6 இதில் எது ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இக்னிஷனில் ஸ்பார்க் வராது. சரியா? இது எப்படின்ட்டு நான் எந்தெந்த ஒயர் எதுக்குள்ளது, இதிலேருந்து எங்கே போகுதுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இது வந்து தேவையில்லை. இது வந்து என்ன, த்ராட்டில் பொசிஷன் சென்சார் அந்த மாதிரி உள்ளது. த்ராட்டில் பொசிஷன் சென்சாரில் இது வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு சிக்னல் வரும். அதை வச்சு கரண்ட்டு கூட கொடுக்கக்கூடிய இது ஒரு சென்சார். இது வந்து சீட்டு கீழே இருக்கும். நிறைய வண்டியில் வரும். இது தேவையில்லை. இது ஸ்டார்டிங்க்கு தேவையில்லை. இதை நம்ம பார்க்கலாம். பரவாயில்ல. இந்த 2 சாக்கெட்டுமே நமக்கு தேவை. இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் லாக் இருக்கும். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி சின்னதாக ஏதாவது வச்சுட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இழுத்தா வந்துடும். இதுதான் சிடி யூனிட்டு. இப்போ இதில் 2 சாக்கெட்டில் இந்த சாக்கெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிக்கப் காயில் வரும். இது வந்து மேக்னெட்டில் வரக்கூடிய வந்து பிக்கப் காயில். ஒன்று வந்து பிக்கப் காயிலேருந்து வரக்கூடியது. இது வந்து ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடிய 2 லைனு. இதுவும் ஹெச்டி காயிலுக்கு போகக்கூடியது தான். இது வந்து சாவி ஆன் பண்ணால் அந்த ப்ரௌன் ஒயர் வந்து சாவி ஆன் பண்ணால் இதுலேருந்து ஒரு சப்ளை வரும். பிளாக் வந்து எர்த்து. இதில் வந்து ஒயிட்டு அண்டு ரெட் லைன், ரெட்டு பட் ஒரு கோடு போட்ட லைன் இருக்கும். இதில் வந்து ஒயிட் அண்டு எல்லோ கோடு போட்டது. இந்த ரெண்டுமே சிடிஐ யூனிட்லேருந்து ஹெச்டி காயில் போகக்கூடிய சிக்னல். இது எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பிக்கப் காயில் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பிக்கப் காயில் செக் பண்ணுறதுக்கு இந்த எல்இடி இருந்தால் போதும். எல்இடியை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு சாவியை போட்டுட்டு செல்ஃப் பண்ணால் போதும். செல்ஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் கிக்கர் கூட அடிச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் அடிக்கும்போது இது வந்து பிளிங்க் ஆகும். ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆச்சு அப்படின்னா பிக்கப் காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பிளிங்க் ஆகுது. அப்போ பிக்கப் காயில் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஒயரு நல்லா இருக்குது. இனி இதில் 4 ஒயர் இருக்குது. இந்த 4 ஒயரும் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மக்கிட்ட ஒரு பல்ப் இருக்குது, டெஸ்ட் லேம்பு. இது எப்படின்னா, இது வந்து சாவி ஆன் பண்ணால் வரக்கூடிய லைனு, இது வந்து எர்த்து. இப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு சாவி ஆன் பண்ணும்போது நமக்கு ஒரு லைன் வரணும். எரிஞ்சால் இந்த லைன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? சாவி ஆன் பண்ணும்போது இந்த லைன் எரியும். பாருங்கள், இது வந்து பிளாக் லைனு, இது வந்து ப்ரௌன். இந்த ப்ரௌன் வந்து சாவி ஆன் பண்ண வரக்கூடியது. இது வந்து எர்த்து. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த 2 லைனுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரௌன் லைன் வந்து ஹெச்டி காயிலுக்கு ஒரு லைன் வரும். ஹெச்டி காயிலில் வந்து 2 காயில் இருக்கும். 2 காயிலுக்கும் ப்ரௌன் வரும். இந்த ப்ரௌன் லைன் வரும்.
அதுக்கப்புறம் இந்த ஒயிட் அண்ட் எல்லோ, இந்த ஒயிட் அண்ட் எல்லோ ஹெச்டி காயிலுக்கு தான் போகும். இங்கேருந்து ஹெச்டி காயிலுக்கு போகிற லைன் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஹெச்டி காயில் லைனு. நான் உருவிட்டு இல்லை, ஹெச்டி காயில் கீழே இருக்குது. இதில் வந்து 2 லைன் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னால், இந்த ப்ரௌன் லைன் இது வந்து சாவி ஆன் பண்ணால் வரக்கூடிய லைனு. அதே மாதிரி இன்னொரு ஹெச்டி காயிலுக்கும் போகக்கூடிய லைன் வந்து ப்ரௌன் இருக்குது. இது வந்து ஒயிட்டில் எல்லோ கோடு போட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டில் எல்லோ கோடு போட்டது. அதே மாதிரி ஒயிட்டில் ரெட் கோடு போட்டது. இந்த லைனை நம்ம எப்படி செக் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம சாவி ஆன் பண்ணால் லைன் வருதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரௌன் கலர் ஒயரு. இதை வந்து சாவி ஆன் பண்ணிவிட்டு எர்த்தில் டச் பண்ணால் அந்த லைட் எரியணும். எர்த்தில் டச் பண்ணுறேன், லைட் எரியுது பார்த்தீங்களா. இப்போ சாவி ஆஃப் பண்ணுறேன், இந்த லைட் எரியாது. சாவி ஆஃப் பண்ணால் இந்த லைட் வந்து எரியாது. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் அதே மாதிரி இந்த லைனே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ அந்த ப்ரௌன் ஒயர் 2 ஒயருமே 2 சாக்கெட்டில் வரக்கூடியது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு, இனி இந்த 2 ஒயிட் அண்டு ரெட்டு கோடு போட்டதும் ஒயிட் அண்ட் எல்லோ கோடு போட்டதும் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா செக் பண்ணால், லைன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ நம்ம என்னென்னா ஒயிட் அண்ட் எல்லோ இதில் ஒரு லைனை கொடுத்தாச்சு, பல்போட ஒரு எண்டை கொடுத்தாச்சு. ஒரு எண்டை நம்ம பாடியில் டச் பண்ணிக்கலாம். இது வந்து எடுத்துக்கண்டி பாடியில் டச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா சாவி லைன் வரும். அப்போ இந்த சாவி லைனை எடுத்து இதில் வர சப்ளை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டச் பண்ணி பார்க்கும்போது இந்த லைட் வந்து எரியும். இதை வந்து இடத்துல வைக்கும்போது இந்த லைட் வந்து எரியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ப்ரௌன் ஒயரு ஆல்ரெடி இந்த ப்ரௌன் ஒயர் இங்கே வருது, இதில் சப்ளை இருக்குது. சரியா, நம்ம செக் பண்ண போகிறது இந்த ஒயிட் அண்ட் எல்லோ. இது ஒயர் ஆல்ரெடி நம்ம இங்கே இருக்குது. இது ஒரு பல்ப் எரியதுக்கு ப்ளஸ் மைனஸ் 2 இருந்தால் போதும், எரியும். அதுக்கு வேண்டி நான் ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு ப்ளஸ்ஸை எடுத்து இந்த லைனில் கொடுத்துருக்கேன். எல்லோ அண்ட் ஒயிட் இதில் கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் இருந்து பவர் இதில் போயிட்டு ரிட்டன் இந்த லைனுக்கு வரும். இந்த லைனில் வந்து ஃபேஸ் வரும், சப்ளை வரும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பல்ப் வழியாக எடுத்து இதில் டச் பண்ணால் போதும் இடத்துல. அப்போ இந்த லைன் வந்து கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது, பல்ப் எரியுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரியா, இதே மாதிரி தான் அடுத்த ஒரு சாக்கெட் இருக்குது, அதுலேயும் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்த சாக்கெட்டு ஒயிட் அண்ட் ரெட் லைன் கோடு அதில் கொடுத்துட்டு இதை நம்ம இடத்துல வச்சுக்கலாம். இந்த லைனை மட்டும் எடுத்து இந்த லைனில் கொடுக்கணும். இதில் இருக்குது ஒயிட் அண்டு ரெட்டு கோடு போட்டது, இதில் கொடுக்க போகிறோம். கொடுத்தாச்சு, பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதை பாடியில் வச்சா லைன் ஆகுது. இதை நீங்கள் பேட்ரி வச்சு கூட செக் பண்ணிக்கலாம், இல்லை வண்டியில் இருக்க லைனே வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது ஈஸியோ. நான் பேட்டரியை வண்டியிலேருந்து கலத்த வேண்டாம்னு சொல்லிவிட்டு
அப்படி வண்டி லைனில் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ சிடிஐ யூனிட்டுக்கு வரக்கூடிய லைன் கரெக்டாக இருக்குது, சிடிஐ யூனிட்லேருந்து அவுட்புட் கரெக்டாக இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% வண்டிக்கு இக்னிஷன் வரும். அது போக லைன் இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, லைனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கப்புறம் கரண்ட் வரலன்னா தான் நீங்கள் காயிலை செக் பண்ணணும். காயில் செக் பண்ணலாம், சிடிஐ யூனிட் எப்படி செக் பண்ணணும், ஹெச்டி காயில் எப்படி செக் பண்ணணும். ஹெச்டி காயில் வந்து இந்த வண்டிக்கு சீட் டேங்குக்கு கீழே இருக்குது, 2 காயில் வரும். எப்படி செக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி செக் பண்ணலாங்கிறத நான் போடுறேன்.